ஆரம்பிச்சிடலாமா? சரி, எல்லாரும் வாங்கிட்டாச்சா? நமஸ்காரம். அனைவருக்கும் பக்தியுடன் கூடிய இனிய நன்மதிய வணக்கங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு திருநாள். காத்தாலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் நாராயணியத்தின் 100 சதகங்களையும் பாடி பூர்த்தி செய்து பக்தி பரமானந்தத்தில் அனைவரும் திளைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது. இந்த நேரத்தில் நான் முதல்ல ஒரு நன்றியிலேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நன்கு பரிச்சயமான ஃபேமிலி தான். திரு கிருஷ்ணசுவாமி அவர்களுடைய ஃபேமிலி. அவள் தான் இதை இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கா நமக்கெல்லாம். அவர் இங்கே குடி வந்த உடனே நாராயணிய பாராயணத்தோடு ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். என்ன சங்கல்பிச்சாரோ அது நடந்துடுத்தோம். இங்கே கௌசுபத்தில் குடியேறின உடனே முதல் நிகழ்ச்சியாக நாராயணிய பாராயணம் வச்சுக்கணும். அதாவது என்ன நினச்சாலும் நல்லது நினச்சா அது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. இப்போது முன்னாடி நம்ம போட்ட திட்டப்படி எல்லாம் இந்த வளாகமே கம்ப்ளீட்டாக பூர்த்தியாகி நடக்கிறதா இருந்தது. இன்னும் கொஞ்சம் வேலைகள் பாக்கி இருக்கும் பொழுதுமே அந்த டேட்டை நம்ம மாற்றலை. ஏன்னா கோயில் எல்லாம் ரெடி ஆகிட்டதுனால கோயிலில் வச்சு பண்ணிக்கலாம் சார், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அதே டேட்டில் பண்ணிவிடலாம் அப்படின்னார். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. பகவான் சன்னதியில் நாராயணிய பாராயணம் வந்து கொடுத்து வைக்கணும் இல்லையா? அதனால் திட்டமிட்டபடி இன்றைக்கி தான் திட்டமிட்டிருந்தோம். இந்த திட்டமிட்டபடியே இன்றைக்கி ரொம்ப ஜோராக அழகாக நடந்தேறியது. இதை வந்து நடத்தி கொடுத்த மாமி திருமதி கீதா அவர்கள். நம்ம சொல்லுவோம்ல தமிழில், நம்ம மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஒரு பெருமை உண்டு இல்லை? எது எந்தெந்த பூமியில் உற்பத்தி ஆச்சோ அந்தந்த பூமியை சேர்ந்தவா வந்து அதை பண்ணும்போது அதுக்கு மரியாதை கூட இல்லைவா? அது மாதிரி அவளுக்கு சொந்த ஊர் வந்து திருச்சூர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவள் பேசும்போதே அந்த குருவாயூர் வாடை அடிச்சுது. மாமி எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். ஸோ திருச்சூர் அப்படின்னா, ஸோ இன்னும் கொஞ்சம் நாராயணியம் பிறந்த இடத்துலேருந்தே வந்து அவளுடைய அந்த கோஷ்டியோடு இங்கே வந்து பண்ணும்பொழுது இன்னும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் மகத்துவம் கூட. அதோ உடனே அதில் சேர்ந்துட்ட குரூப் எல்லாம் நீங்கள் பார்க்கணுமே. திருவிடைமருதூர் கிருஷ்ணமந்த்ரா, கல்யாணபுரம் ஸ்ரீவத்சம், கோவிந்தபுரம் கௌஸ்துபம். நன்னா பாருங்கள், எல்லாம் கிருஷ்ணரோட சம்மந்தப்பட்ட விஷயந்தான் இல்லை? எல்லாரும் அப்படி சேர்ந்துட்டு காலையில் ஒரு 8:30 மணி வாக்கில் ஆரம்பித்து 100 சதகத்தையும் பாடி பூர்த்தி பண்ணியிருக்கா. என்னை வந்து ஏதாவது ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போங்க அப்படின்னா, இங்கே எல்லாம் நான் வந்து அவர் எடுத்துக்கொள்கிறார். இது ஒரு கான்செப்டாக எனக்கு இங்கே தோணித்து. எப்படி வா வந்து ஒன்றுமே சாப்பிடாமல் உட்காந்துட்டு தொடர்ச்சியாக இப்படி பண்ணிட்டு இருக்காளே, 100 சதகத்தையும் பாடுறாளே. சில இடங்களெல்லாம் கொஞ்சம் சுருக்கிப்பா, ஒரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி முதல் 10, நடுவில் 10, அல்லது இங்கே இருந்து அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படிலாம் பண்ணி கூட சில பேர்லாம் பண்ணுறா. அந்த கால தேச வர்த்தமானத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இங்கே ஆனால் அதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் 1லேருந்து 100 வரைக்கும் அழகாக பாடினேன். எல்லாரும் முதற்கண் உங்கள் எல்லாருடைய திருவடிகளுக்கும் அடியானுடைய நமஸ்காரம். இந்த நாராயணியத்துக்கு பல்வேறு விதமான ஏற்றங்கள் உண்டு. எல்லாருக்குமே சின்ன வயசுக்காராலேருந்து வயசானவா வரைக்கும்
எல்லாருமே அதை பாராயணம் பண்ணாலோ அல்லது கேட்டாலோ இந்த மாதிரி நடக்கிற இடத்துல வந்தாலோ அவளுக்கு மகா புண்ணியம். அதுவும் குறிப்பாக வயோதிகர்களுக்கு இன்னும் பெரிய பலம், இன்னும் பெரிய ஆசீர்வாதம். அது நாராயண பட்டத்திரி இந்த நாராயணியத்தை எழுதினார் இல்லையா, நமக்கெல்லாம் கொடுத்தார் இல்லையா, அவருடைய வாழ்க்கையே அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே நாராயணியம் பண்ணிட்டார். அவர் இந்த எல்லாத்துக்கும் இந்த மகான்களுடைய வரலாறுலாம் நம்ம படித்தோம்னா தெரிஞ்சுட்டோம்னா கடவுள் ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு காரணமாக்குவர். அப்படி இந்த பட்டத்திரி உங்கள் ஊர் பக்கத்தில் கேரளாவில் பாரதப்புழான்னு ஒரு நதி, அந்த நதிக்கரை ஓரத்தில் திருநாவாய்ங்கிற ஒரு சின்ன கிராமம், அதுக்கு பக்கத்தில் இந்த மேல்புதூர் அப்படின்னு அந்த கிராமத்துக்கும் உள்ள சின்ன கிராமம். அது அந்த கிராமத்தில் 1560 பிறந்தார். அவள் அப்பாவே ஆரம்ப காலத்தில் அவருக்கு குரு. பெரிய வசதியான குடும்பம் கிடையாது, ரொம்ப சாதாரண குடும்பம். அதனால் கொஞ்ச காலம் அப்பாட்ட கற்றுண்டார். அதுக்கப்புறம் அவருக்கு வேதத்தில் ரொம்ப சின்ன வயசுலேயே ரொம்ப நாட்டம் வந்தது. அதனால் ரிக்வேதம் கற்றுக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டார். ரிக்வேதத்தை ஒரு குருநாதர்கிட்ட கற்றுக்கிறார். அவர் பேர் மாதவாச்சாரின்னு பேர். அந்த மாதவாச்சாரிங்கிற ஆச்சாரியர்கிட்ட ரிக்வேதம் கற்றுக்கிறார். இன்னும் நிறைய வேதம் படித்த உடனே பெரிய பெரிய ஆச்சாரியர்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் படித்த உடனே நீங்கள் ராமானுஜாச்சாரியார், ஆதிசங்கர பகவத்பாதால் இவாளோடதெல்லாம் பார்க்கும்போது அவர் அந்த வாழ்க்கை வரலாறுல அவெல்லாம் பல தேசங்களுக்கு போய் நிறைய தர்க்க சாஸ்திரத்தெல்லாம் ஈடுபட்டு அந்த ஆன்மீக உச்சத்தை அடைஞ்சாங்க இல்லையா. அதனால் தர்க்க சாஸ்திரம் கற்றுக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை வந்தது. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு ஆச்சாரியர்கிட்ட போய் தர்க்க சாஸ்திரம் கற்றுக்கிறார். அவர் பேர் தாமோதர ஆச்சாரியார்னு பேர். ஸோ இந்த வேதமும் இதுவும் படிக்க ஆரம்பித்த பிறகு அவருக்கு இன்னும் ஆசை மேலே மேலே வருது. நம்முடைய கலாச்சாரத்தில் முன்னோர்கள் எழுதி வச்ச எல்லா கிரந்தத்தையும் வாசிக்கணும், அதை ரொம்ப அனுபவிக்கணும்னு ஒரு ஆசைப்படுறார். அப்போது அவள்கிட்ட கேட்கும்பொழுது அதுக்கு நீ முறையாக வியாகரணம் கற்றுக்கணும், நல்ல ஒரு சம்ஸ்கிருத பண்டிதர்கிட்ட போய் நீ கற்றுண்டா தான் அதெல்லாம் கற்றுக்க முடியும்னு பெரியவாள்லாம் சொல்கிறான். அப்போது அந்த ஊரில் ஒரு வயசானவர் அச்சுத பிஷாடரின்னு ஒரு ஆசான், அவர் இருக்கிற இடத்துக்கு போய் கற்றுக்கணும். அவர் கொஞ்சம் உடம்பு முடியாதவர், வாதரோகம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வாதரோகத்தால் பாதிக்கப்பட்டவர். வீட்டை விட்டு வெளில வர மாட்டார். சீடர்கள்லாம் காலம்பரை இருந்திருந்து அவரை குளிப்பாட்டி கொண்டு போய் ஹாலில் உட்கார வைப்பா. அவர் சொல்லிக் கொடுப்பார், இவெல்லாம் கேட்டுப்பா. இவர் அவர்கிட்ட போய் வியாகரணம், சம்ஸ்கிருதம், அதனுடைய நுட்பங்களெல்லாம் கற்றுக்கிறார். அந்த ஆச்சாரியருடைய கஷ்டங்கள் அவரை பார்க்க மனசு ரொம்ப இவருக்கு வருத்தப்படுறார். இன்னும் இவ்வளோ பெரிய மகானாக இருக்கார், ஞான சிரேஷ்டராக இருக்கார், இவருக்கு போய் இப்படி ஒரு நோய் வந்துடுத்தே, இந்த பகவானும் இப்படி பாராமுகமாக இருக்காரே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிண்டு ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கார் அவர். அந்த நம்ம ஆச்சாரியருடைய நோய் கண்டிப்பாக குணப்படணுங்கிறதையே இவர் தியானம் பண்ணிட்டு இருக்கார். படிக்க வந்ததை கூட மறந்துடுறார். அவர் படிக்க வந்தது என்ன, வியாகரணமும் சம்ஸ்கிருதத்தினுடைய நுட்பமான தலங்கள்லையும் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் அவர்கிட்ட வந்தார். ஒன் ஃபைன் மார்னிங் அச்சுத பிடாரி எல்லாம் அந்த சிலபஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிடுதோ, எல்லோரையும் கூப்பிட்றார். உங்களுக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன்னா அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். இவரையும் கூப்பிட்றார். நீனும் எல்லாம் அப்புறம் திறமையாக கற்றுண்டப்பா, இனிமேல் ஆற்றுக்கு போயிட்டு சௌரியமாக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு நிம்மதியாக குடும்ப வாழ்க்கையை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர் சொல்கிறார். இவர் அப்போ அவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். சுவாமி, அடியன்கிட்ட நீங்கள் ஏதாவது தட்சணை வாங்கி தான் தீரணும் அப்படிங்கிறார். அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் பகவான் எனக்கு இந்த மாதிரி ஒரு அறிவை கொடுத்ததே எல்லாருக்கும் கடத்துறதுக்கு தான். அதை வச்சுக்கிண்டு காசு சம்பாதிக்கிறதோ பொருள் ஈட்டுறதோ நான் விரும்ப மாட்டேன். அதனால் எனக்கு தட்சணை வேண்டாம், நீ நன்னா படித்தே அதுவே எனக்கு போகிறோம், நல்லா சௌரியமாக போயிட்டு வா அப்படிங்கிறார். அவர் விடமாட்டேங்கிறார், அப்பயும் விடமாட்டேங்கிறார். இல்லை, ஏதேனும் நீங்கள் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறார், நீ எதையாவது எனக்கு கொடுக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா தட்சணை வாங்காமல் நான் சொல்லிக் கொடுத்ததை 4 பேருக்கு சொல்லிக் கொடு அப்படிங்கிறார். அப்பயும் விட மாட்டேங்கிறார் அவர். அது மாதிரியே செய்கிறேன்,
நிச்சயமாக நான் யாருக்கிட்டையும் தட்சணை வாங்கிட்டு நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. இருந்தாலும் நான் ஆச்சாரியருக்கு நான் ஏதாவது செஞ்சாகணும். அதனால் நீங்கள் என்கிட்டேருந்து ஏதாவது ஒரு தட்சணை வாங்கி தான் தீரணும் அப்படிங்கிறார். அவர் கொஞ்சம் அப்படியே யோசிக்கிறார். ஒரு நிமிஷம் பெருமாளை தியானம் பண்ணுறார். ஏன் இந்த பையன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கான்? இவ்வளோ தூரம் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச மாட்டானே. நம்ம சொன்னால் இது வரைக்கும் வந்து நம்ம குருகுலத்தில் சேர்ந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒன்று சொன்னால் உடனே கேட்டுருவான். இன்றைக்கி ஏன் என்கிட்ட இவ்வளோ தர்க்கம் பண்ணுறான் இவன் அப்படின்னு சுவாமிகிட்ட தியானம் பண்ணுறார். தியானம் பண்ணவுடனே அந்த குட்டி குழந்தையா குருவாயூரப்பன் அவர் தலையில் வந்து உக்காண்டு அப்படி புல்லாங்குழல் வச்சுக்கிண்டு மயிலிறகால அப்படி தடவி கொடுத்த மாதிரி அவருக்கு திடீர்னு ஒரு ஃபீலிங் வருது. அப்படியே இந்த மயிர்கூச்சரிதல்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அவருக்கு புரிஞ்சு போச்சு, சரி சுவாமி ஏதோ திருவிளையாடல் பண்ணுறார் அப்படின்னுட்டோ. அப்போ ஒன்று கேட்குறார், தட்சணை அப்படிங்கிறது வந்து நீ என்ன கொடுக்க போகிற, அதை நான் வாங்கிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீ சொல்லு, நான் அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ இவர் சொல்கிறார், சுவாமி உங்களுடைய அந்த வாத ரோகத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறார். அவர் சத்தம் போடுறார், ரொம்ப நன்னா இருக்கேப்பா நீ. குருநாதாலாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து தன்ட்ட வர குழந்தைகள் வந்து நல்லபடியாக படித்து வாழ்க்கையில் சிறந்து விளங்கட்டும் அப்படின்னு நினைப்பா. வரக்கூடிய குழந்தைகளை வந்து தன்னுடைய குழந்தைகளாகவே பார்த்துக்கணும். தன்னோட குழந்தைகளுக்கு யாராவது நோயினுடைய எந்த பெற்றோராவது தானம் பண்ணுவாளா? அதனால் அது வேண்டாம் அப்படிங்கிறார். இல்லை சுவாமி, கண்டிப்பாக நீங்கள் எனக்கு நீங்கள் வந்து இந்த அனுகிரகத்தை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா மறுபடியும் அவர் சுவாமியை தியானம் பண்ணுறார். சுவாமி அப்படியே சிரிக்கிறார். சரி, அப்போ அவர் ஏதோ விளையாடுறார், திருவிளையாடல் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிவிட்டு, இல்லை எல்லாரும் சத்தம் போடுவாப்பா, ஆற்றுக்கு போகிறேன், குருகுலத்தை முடிச்சுட்டு சந்தோஷமாக ஆற்றுக்கு போகும்போது என்னடா கற்றுட்டு வந்த குழந்தைன்னு கேட்கும்பொழுது, என் குருநாதர்கிட்ட தட்சிணை கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட தான் நான் நோயை வாங்கிட்டு வந்தேன்னு போய் ஆற்றுல போய் சொல்லுவியா? ஊர் உலகம்லாம் என்னை சத்தம் போடும், எனக்கு நிந்தனை ஆகிடும், அதனால் வேண்டாம் குழந்தை அப்படிங்கிறார். பிடிவாதமாக இருக்கார் நாராயண பட்டத்திரி, பிடிவாதமாக இருக்கார். இல்லை சுவாமி, நீங்கள் எனக்கு அதை அப்படிங்கும்போது ஒரு வார்த்தையை கொஞ்சம் கூட குறைச்சலாக சொல்லிவிடுறார். நீங்கள் வயசானவர், ஆச்சார அனுஷ்டானங்கள் தொடர்ச்சியாக கடைப்பிடிச்சுட்டு இருக்கேன், அதனால் வைத்தியர்கிட்ட போக மாட்டேங்கிறேன், வைத்தியர் கொடுக்குற மருந்தை சாப்பிட மாட்டேங்கிறேன், அதனால் உங்களுக்கு அந்த நோய் தொடர்ச்சியாக இருந்துருக்கு. நான் சின்ன பையன், உங்கள்கிட்டேருந்து அந்த நோய் எனக்கு வந்துடுத்துன்னா நான் வைத்தியர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டு நான் குணப்படுத்திடுவேன். அதனால் 2 பேருக்கும் நன்மை. உங்கள்கிட்டேருந்து நான் வாங்கிட்டா நீங்கள் குணமாயிடுவேன், நான் போய் வைத்தியர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணிட்டு நானும் குணமாயிடுவேன். ஒரு வாரத்துக்குள்ளே வந்து நான் திரும்ப வந்து உங்கள்கிட்ட தான் நான் அந்த ஆசீர்வாதம் வாங்கிப்பேன். அதனால் எனக்கு நீங்கள் நான் என்னுடைய விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு என்னை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு குருநாதர்கிட்ட கேட்குறேன். அவரும் சரி, இனிமேல் இவன் சொன்னால் கேட்க மாட்டான், குருவாயூரப்பன் விளையாடுறான் அப்படின்ட்டு ரொம்ப மனசுக்கு சங்கடப்பட்டுட்டே அவனை கூப்பிட்டு தன்னோட நோயை அவனுக்கு தத்தம் பண்ணி கொடுத்துறார். அடுத்த நொடியே அவர் மாதிரி இவர் ஆயிடுறார், இவர் மாதிரி அவர் ஆயிடுறார். வீட்டுக்கு வரா, குருநாதர் சொன்ன மாதிரியே, எப்போ உன்னை படிக்க அனுப்பினா அப்படி நோயை வாங்கிட்டு வந்திருக்கிய போயிட்டோ அப்படின்னு. அப்படித்தானே சாதாரணமாக நம்ம குழந்தையில படிக்க அனுப்பினா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? நன்னா படிச்சுட்டு வந்தால் அவன் நன்னா உத்தியோகம்லாம் பார்த்து நிறைய சம்பாதிக்கணும், நன்னா மேலே மேலே போகணும், அப்படி தானே நம்மலாம் ஆசைப்படுவோம். அது மாதிரி தான் அவளுடைய பேரண்ட்டும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ரொம்ப வருத்தப்படுறா, இந்த மாதிரி வியாகரணம் படிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு நோயை வாங்கிட்டு வந்துட்டானே அப்படின்னு. முடிஞ்ச வரைக்கும் இவர் சொன்ன மாதிரி எல்லா இடத்துக்கும் போகிறா, எங்கெல்லாம் வைத்தியசாலை இருக்கோ அந்த வைத்தியசாலைக்கெல்லாம் போகிறா, இந்த நோய் குணமாகவே மாட்டேங்கிறது. இவர் ஒரு ஃபைன் மார்னிங் யோசிக்கிறார், நாளுக்கு நாள் அந்த வலியும் அதிகப்பட்டுட்டே போகிறது. அப்போது ஒரு நாளைக்கு தனியாக உட்காந்து தியானம் பண்ணி யோசிக்கிறார், நான் ஒரு நல்ல எண்ணத்தில் தானே இப்படி நான் செஞ்சேன், ஏன் அந்த பகவான் என்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்கிறார், எனக்கு அந்த நோயை குணப்படுத்த மாட்டேங்கிறார் அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு
திடீர்னு ஒரு ஞானோதயம் வருது. நம்ம வந்து இப்படி குருநாதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வரம்பு கடந்து பேசிவிட்டோம். என்ன சொல்லியிருக்கோம்? நான் இளமையானவன், நீங்கள் முதுமையானவர். நீங்கள் ஆச்சார அனுஷ்டானத்துக்கு கட்டுப்பட்டு மருந்தே சாப்பிடலை, அதனால தான் நோய் குணமாகலை. நான் போய் மருந்து சாப்பிட்டு இந்த நோயை நான் குணப்படுத்திப்பேன் அப்படின்னு கொஞ்சம் வரம்பு மீறி பேசிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறார். அதுக்கு தான் கடவுள் நம்மளை தண்டிக்கிறார் அப்படின்ட்டு மானசீகமாக நான் உங்ககிட்ட அப்படி பேசுனது தப்பு அப்படின்னு குருநாதரை மானசீகமாக வேண்டுறார். அப்படி வேண்டின உடனேயே ஒரு வழி பிறக்கிறது. என்ன வழி அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய சனாதன வாழ்வியல்ல ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு அங்கம். அதை எப்போ நம்ம பார்க்க போவோம்? எப்பயாவது நமக்கு ஒரு சிரமம் வரும்போது அந்த ஜோசியத்தை போய் பார்க்க போவோம். அப்போது அந்த வீட்டில் வேலை செய்கிற கோபால குட்டன் அப்படிங்கிற வேலைக்காரனுக்கு தான் அது ஞாபகத்துக்கு வருது. அவனுக்கு இவர் பேரில் அலாதியான பிரியம் உண்டு. அவன் வீட்டில் உள்ளவள்கிட்ட சொல்கிறான், நம்ம அந்த ஜாதகம் பார்த்து பரிகாரம் பண்ணினா சரியாக போயிடும், அது வைத்தியரெல்லாம் பார்த்தாச்சு ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறது. அவள் என்ன சொல்கிறா, அழுத்து போயிட்டா. இருக்கிற சொத்தெல்லாம் விற்று உனக்கு வைத்தியம் பார்த்தாச்சு, இன்னும் ஜோசியர்கிட்ட போய் வேறு செலவு பண்ணணுமா அப்படின்னு ஒரு அலுப்பு வரும் தானே, அதுவும் ஒரு இயல்பு தானே. அதனால் அவ்வளோ என்கரேஜிங்காக அவள் அதுக்கு பதில் சொல்லலை. ஆனால் அந்த வேலைக்காரன் விடாமல், நீங்கள் ஜாதகத்தை மட்டும் எடுத்து கொடுங்க, நான் போய் ஜோசியர்கிட்ட போய் பார்த்து நான் பரிகாரம் தெரிஞ்சுட்டு வரேன் அப்படின்னு இவர்கிட்ட வந்து அனுமதி கேட்குறான். நான் எனக்கு இது மாதிரி ஒரு ஜோசியர் இருக்கார், அவர் சொன்னால் அப்படியே பலிக்கும். அவர் சாதாரணமாக சொல்ல மாட்டார். ஒரு ஜோசியத்தை எடுத்துன்னு போனால் அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்னு கேரளாவில் ரொம்ப பிரசித்தம். அது பல பிரசன்னங்களை உண்டு, அதில் அஷ்டமங்கல பிரசன்னம்னு ஒன்று உண்டு. ஸோ அந்த அஷ்டமங்கல பிரசன்னம் போட்டு பார்த்து அந்த வேலையினுடைய லக்னமெல்லாம் கணித்து அவர் ஒன்று சொல்லிட்டார்னா அது அப்படியே பலிக்கும். நீங்கள் எனக்கு அனுமதி மட்டும் கொடுங்க, உங்கள் சார்பாக நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு சந்தோஷம். எங்கள் ஆற்று மனுஷாலே இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல, நீ இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு குணமாகணும்னு ஆசைப்பட்ற, சரி போயிட்டு வான்னு ஜாதகத்தை கொடுத்து அனுப்புகிறார். எழுத்தச்சன் அப்படின்னு ரொம்ப பிரபலமான ஜோசியர். அவர் ஜோசியத்தை தாண்டி பிரசன்னம். கேரளாவில் இந்த பிரசன்னம்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஜோதிடம்ங்கிறது ஒரு சாஸ்திரம், பிரசன்னம்ங்கிறது கடவுள் நமக்குள்ளே இறங்கி நம்ம வாக்கில் வெளியில் வர்றது. அதனால தான் அந்த பிரசன்னத்துக்கு வந்து பவர் கூட. ஸோ அந்த எழுத்தச்சன்ட்ட போய் இவருடைய ஜாதகத்தை பார்க்குறாரு. ஜாதகத்தை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏதோ ஒரு பெரிய மகானோட ஜாதகம் அது அப்படின்னு. இப்போ அந்த விஷயத்தை அவன் சொல்கிறான், இந்த மாதிரி குருநாதர்கிட்டேருந்து அவர் வந்து இந்த நோயை வாங்கிட்டு குருநாதரை விடுவிச்சுட்டார். ஆனால் அவர் ஈஸியாக இந்த மாதிரிலாம் போயிட்டு வைத்தியர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணால் குணமாயிடும்னு நம்பினார். நாளுக்கு நாள் ரொம்ப சீனப்பட்டுன்னு போகிறது. இதுக்கு நீங்கள் தான் ஒரு வழி சொல்லணும் சுவாமின்னு கேட்குறார். அவர் பார்த்துட்டு, இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குப்பா, நான் சொல்கிறேன், அதை கொண்டு போய் அவர்கிட்ட போய் சொல்லு, இந்த பரிகாரத்தை அவர் செஞ்சுட்டா கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார். என்ன சுவாமி செய்யணும் அப்படின்னு ஒன்று, நான் சொல்கிறத அப்படியே அவர்கிட்ட போய் சொல், அவருக்கு புரியும் அப்படிங்கிறார். சொல்லுங்க சுவாமி அப்படிங்கிறான். குருவாயூர் கோயிலில் போய் மச்சம் தொட்டு உண் அப்படிங்கிறார். மச்சம் தொட்டு உண் அப்படிங்கிறார். உண் அப்படின்னா சாப்பிட்றது. நீங்கள் அந்த காலகட்டத்தில் மலையாளம் வந்து உருவாகின்ற அந்த நேரம், தமிழ் தான் அங்கே நடைமுறையில் இருந்த மொழி. அதனால் மச்சம் தொட்டு உண் அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கே சங்கடமாக போகிறது. இவர் சுத்தமான சைவ ஃபேமிலி, ரெண்டாவது கோயிலுக்குள்ளே போய் மச்சம் தொட்டு உண்ணுன்னு இவர் சொல்கிறாரு. கேரளாவில் உள்ள கோயில்களே பொதுவாக ரொம்ப ஆச்சாரம் உள்ள கோயில்கள். அதுவும் இந்த குருவாயூரில் ஏதாவது சின்ன குழந்தை ஏதாவது ஒரு ஒன்றுக்கு போனால் கூட புண்ணியாவஜனம்லாம் பண்ணி ஒரு 3-4 மணி நேரம் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பக்தால உள்ளே விடுவா, பட்டாச்சாரியாரையே உள்ளே விடுவா. இவர் போய் உள்ளே உட்காந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு ஒரு சாதாரண மனுஷன் உள்ளே போய் உட்காந்து மச்சம் தொட்டு ஒன்றுன்னு சொல்கிறாரே, இது போய் சாத்தியப்படுமா அப்படின்ட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து ஒன்றும் பிரயோஜனமில்லாத தீர்வாக இருக்கே அப்படின்னு அவன் மனசு நொந்துட்டே போகிறான். போயிட்டு பட்டத்திரிகிட்ட போய் சொன்ன உடனே, நான் அது மாதிரி போயிருக்கவே படாது, இன்னும் சந்தோஷமான செய்தி இல்லை அப்படிங்கிறான்.
இல்லைப்பா, நீ நீ போன சமாச்சாரத்தை சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன், என்ன ஏதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறார். அவன் போன அந்த கதையை விலாவரியாக சொல்கிறான். அவர் இந்த மாதிரி சொன்னார் சுவாமி அப்படின்னு. ஒன்று அப்படியா, சரி இப்போ குருவாயூரில் ஏற்பாடு பண்ணு, நான் ஏன்னா அவரால் நடந்து போக முடியாது, ஏற்பாடு பண்ணு, நான் அவர் சொன்னதை செய்கிறேன் அப்படின்னோடனே, அது எப்படி சுவாமி செய்ய முடியும், உங்களுக்கு நோய் குணமாகிறதுங்கிறதுக்காக நீங்கள் போய் மீன் சாப்பிட முடியுமா, இந்த கோயிலோட புனிதத்தை கெடுக்க முடியுமா, அதனால் நீங்களே ஒத்துனாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் இதுக்கு அப்படிங்கிறான். அப்போ அவர் இல்லைப்பா, அவர் சொன்னதோடைய அர்த்தம் இதுதான். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, குருவாயூரப்பனுடைய 10 அவதாரங்களையும் மத்ஸ்யாவதாரம் தொடங்கி 10 அவதாரங்களையும் உட்கொண்டு சுவாமி சன்னதியில் என்னை பாட சொல்லி அவர் சொல்லியிருக்கார். கரும்பு திங்க கூலியா, அதனால் நீ ஏற்பாடு பண்ணு, நான் வந்து பண்ணுறேன் அதை அப்படின்னு சொல்லும்பொழுது, அவர் கனவில் எப்படி உக்காரணும்னு சொல்கிறார். குருவாயூர் கோயிலுக்குள்ளே இப்படி நுழைஞ்ச உடனே இடது பக்கம் ஒரு திண்ணை இருக்கும், அந்த திண்ணையில் உட்காந்து நீ எனக்கு பாடு அப்படின்னு ஒரு கனவில் வந்து சொல்லிடுறார். அதாவது சுவாமிக்கு வலது புறம், இங்கேருந்து பார்த்துட்டா இடது புறம். அப்போ அவர் அதே மாதிரி போய் உட்காந்துக்கிறார். சுவாமியோட முகம் தெரியல அவருக்கு. அப்போது விண்ணப்பிக்கிறார், நான் இந்த பாடி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சோண்டு கழுத்தை அசைக்கிறதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் கருணை கூட, உடம்பு அப்புறம் குணமாகட்டும், உன்னை பார்க்கணும், அப்பப்போ எட்டி எட்டி பார்க்கணும், இப்படி வலது பக்கம் அப்படி திரும்பிக்கிறேன், அதனால் இந்த கழுத்தை மட்டும் அசைகிறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு கேட்குறார். அதுக்கு பகவான் சொல்கிறார், அதெல்லாம் வேண்டாம், உனக்கு தானே கழுத்து அசையாது, எனக்கு கழுத்து அசையும், நீ பாட்டுக்கு பாடு, நான் திரும்பி திரும்பி உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். ஓகே டீல் அப்படின்ட்டு பாட ஆரம்பிக்கிறார். 100 நாள், ஒரு நாளைக்கு ஒரு சதகமாக 100 நாள் பாடுறார். இப்போது இந்த இடத்துல அவர் ஏன் அப்படி உட்கார சொன்னார் அப்படிங்கிறத இங்கே வந்து உட்காரும் போது தான் எனக்கு தோணிது. அதனால தான் இந்த சீட்டை கேட்டு வாங்கினேன். அங்கே உட்கார சொன்னா, இல்லை இந்த மாமியை எழுப்பி விட்டு அங்கே தான் நான் உட்காருவேன் அப்படின்னு. திடீர்னு அங்கே உட்காந்துருந்தேன்னா அப்போ தோணிது எனக்கு, இங்கேருந்து மேற்க யார் இருக்கா, ஒரு திவ்ய தேசம் உடனே சொல்லுங்க, கும்பகோணத்துக்கு மேற்க டக்குன்னு ஒரு திவ்ய தேசம் சொல்லுங்க. மேற்க நேர் கதி மேற்க, கும்பகோணத்துக்கு இப்போ நம்ம உட்காந்துருக்கிற இடத்துக்கு கதி மேற்க ஒரு திவ்ய தேசம் சொல்லுங்க. சாரங்கபாணி. சாரங்கபாணி சாரங்கபாணி கரெக்டாக நேர கதி மேற்க சாரங்கபாணி இருக்கார். நீங்களே இந்த நீங்கள் பாடும் பொழுது பல இடங்களில் ஸ்ரீவத்சம் கௌஸ்துபம் எல்லாம் வந்தது. நடுநாயகமாக சக்கரபாணிக்கு இடது பக்கத்தில் அங்கே கல்யாணபுரத்தில் ஸ்ரீவத்சம், வலது பக்கத்தில் கௌஸ்துபம். இங்கே பெருமாளை நீங்கள் நல்லா உத்து நோக்கி பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய வலது மார்பில் கௌஸ்துபஹாரத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போ குருவாயூர் அப்பனே பொசிஷன் பண்ணுறார், இந்த கௌஸ்துபத்துக்கு நேராக உட்காந்துக்கோ அப்படின்னு பொசிஷன் பண்ணுறார் பட்டத்திரிய. என்ன அங்கேருந்து வரும்போது இடது பக்கம், எனக்கு வலது பக்கம், அப்படி உட்காந்து சொல்லு, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு. ஸோ அது இந்த இடத்துல வந்தப்போ எனக்கு தோணித்தது. அந்த மாதிரி கரெக்டாக பெருமாளுடைய வலது பக்கம் அந்த கௌஸ்துபம் இருக்கக்கூடிய இடத்துக்கு நேராக உட்காந்துருக்கோம். அந்த சீட்டில் உட்காந்து நீங்கள் நீங்கள் சொல்லியிருக்கேன். அந்த அந்த கௌஸ்துபம் அப்படிங்கிறது மதுரை காஞ்சி வந்து பெருமாளை சொல்லும்பொழுது திருமருமார்பன் அப்படின்னு பெருமாளை வர்ணிக்கும். திருனா ஸ்ரீ, மருனா இந்த கௌஸ்துபஹாரம். ஸோ அந்த திருவையும் மருவையும் உடைய அந்த பெருமாள். இந்த மருவே நோய் நீங்குதல், அதுக்கு ஒரு பெரிய பின்னணி கதை உண்டு. பெருமாளே ரொம்ப எப்பொழுதுமே மந்தகாசத்தோட அமைதியாக இருந்துட்டுருப்பார். பெருமாளுடைய ரூபத்தை நீங்கள் நினச்சிட்டாலே டென்ஷன்லாம் போயிடும். அவர் அப்படி இருக்கிறவர் ஏதோ ஒரு போர்க்களத்தில் சண்டை போட்டுட்டு வந்து கொஞ்சம் மன அமைதி இல்லாமல் இருந்தப்போ மகாலட்சுமி தடவி கொடுத்த அந்த இடம்தான் அந்த மரு.
மகாலட்சுமியே தடவி கொடுத்ததுனாலேயும் அவருக்கு திருமருமார்பனுங்க அப்படியே பேரையும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அந்த கௌஸ்துபத்தினுடைய நேர் பொசிஷனில் உட்காந்துட்டு அவர் பாடினதுனால கரெக்டாக அந்த 100வது சதகம் பாடி முடித்தவுடன் பாதாதி கேசத்தை வர்ணனை பண்ணி அவர் அதை ரொம்ப அழகாக சொல்லுவாள். அதாவது ஸ்ரீ அண்ணா சொல்லும்போது, இந்த உபன்யாசம் சொல்லும்போது கேட்டிருக்கிறவா ரொம்ப பாக்கியவான்கள். அந்த ஒவ்வொரு சதகம் பாடும்போதும் இன்னும் குருவாயிரப்பா சரிதானே சரிதானேன்னு அவர் கேட்பறான். அவர் தலையசைச்சு ஏற்றுப்பறான். ஒவ்வொரு அவதாரம் சொல்லும் பொழுதும் அந்த அவதாரத்துக்குரிய ஒரு குறி காமிப்பறான். பிரகலாத சரித்திரம் சொல்லும்பொழுது சிங்கத்தினுடைய கர்ஜனை கேட்டு தான் குருவாயூர் சன்னதியில். அந்த மாதிரி கரெக்டாக அவர் 1586வது வருஷத்தில், அதாவது அவருடைய 36வது வயசில் விருச்சிக மாதத்தினுடைய 28வது நாள் இந்த 100வது சதகத்தை அவர் பூர்த்தி பண்ணுறார். பூர்த்தி பண்ணின அந்த நொடி அவருடைய உடம்பிலிருந்து எல்லா விதமான நோயும் குணமாகி அவர் சாதாரணமாக அதுக்கு முந்தி அந்த குருநாதர்கிட்ட கேட்டு வாங்கிட்டார் பாருங்க. அந்த பொசிஷனுக்கு அவர் அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அந்த நிலைக்கு இந்த 100 சதகத்தை பூர்த்தி பண்ண உடனே அவர் வந்துடுறார் அப்படின்னு அவருடைய வரலாறு சொல்லும். இப்போது இந்த நாராயண பட்டத்திரியோட கதையிலிருந்தே விளங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாராயணியம் சொன்னால் நோய் நீங்கும், சொன்னவருக்கு நோய் நீங்கியது. அப்போ குறிப்பாக எல்லாருக்கும் தேவை அப்படின்னா 60 வயதை கடந்த நமக்கெல்லாம் நாராயணியத்தினுடைய மகத்துவம் எவ்வளவு தேவை, இன்னும் தேவை இல்லையா? ஸோ அழகாக நீங்கள் எல்லோரும் காத்தால் இருந்து ஒரு 3-3.5 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து சுவாமியை குருவாயூரப்பனை சேவிச்சிருக்கேன். அவருடைய பரிபூர்ண அன்பும் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் இன்று கலந்து கொண்ட அனைவருக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் சென்று சேர்ந்திட இறைவனை பிரார்த்தித்து இந்த அருமையான தருணத்தில் உங்களுடன் உரையாட கிடைத்த ஒரு வாய்ப்பை பெருவாய்ப்பாக எண்ணி மகிழ்ந்து நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.